ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நானும் வெள்ளிக்கிழமையிலேருந்து இதை பற்றி பேசணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துட்டு அதை பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடுது. பட் ஃபைனலாக வந்து இன்றைக்கி பேசலாம், நாளைக்கு எபிசோட் வந்துடும். அதுக்கு முன்னாடி அதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இமீடியட்டாக வந்து நைட்டு தான் எடிட் பண்ணுறேன். பட் மேக்ஸிமம் நாளைக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கையில் கிடைக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா, காவேரி அண்ட் விஜய் மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போது தாத்தா சொல்லுவாங்க, பெசாட்டுக்கும் நீ அந்த வீடை வந்து உனக்கு விற்க மனசு இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வீட்டை நீயே வாங்கிட வேண்டியதானே காவேரி அப்படின்னு சொல்லும்போது விஜயோட ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அதை பார்க்கும்போது விஜய்க்கே இந்த ஐடியா வந்திருக்காது போலையே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதோட என் பண்ணிடுறாங்க எபிசோட. பட் எனக்கு அதை அப்படி பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகுது. பட் விஜய்க்கு அப்படி ஒரு தாட்டே இல்லை போல. நம்ம எல்லாரும் விஜய் சர்ப்ரைஸாக காவேரிக்கு வந்து வாங்கி தருவாங்க அது இதுன்னு என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தோம். பட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ காவேரி அந்த வீடை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க நம்ம கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வீடியோவை கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரிப்ளை பண்ணணும்னு இருந்தேன், ஒரு வீடியோ பண்ணணும்னு இருந்தேன். பட் எனக்கு டைம் கிடைக்கல, சாரி ஃபார் தட். பட் ஃபைனலாக வந்து எபிசோட்லேயே வந்து நம்ம காவேரியே வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரமோவுமே வந்துருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு கங்காவும் யமுனாவும் கொடுக்க முடியாது, யமுனா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு டவுட்டு தான். பட் ஆனால் கங்கா வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவை பணம் தானேங்க, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. ப்ரமோ பார்க்கும்போது அதுக்குமே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதுவுமே மார்னிங் தான் வரும், பேசியிருக்கேன், வரும் மார்னிங்கு. எல்லாமே இன்றைக்கி நைட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இமீடியட்டாக போட முடியாதுங்கிறதுக்கு நான் மார்னிங் உங்களுக்கு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆகுது. தாத்தா தான் இந்த ஐடியா கொடுத்துருப்பாரு போல். அதுதாங்க நம்ம தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாத்தா இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு அழகான ஐடியாவுமே கொடுத்துருக்காரு நம்ம விஜய்க்கு. காவேரியுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா சொன்ன பிறகு விஜய் கொடுத்த ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. மேபி அதுக்கப்புறம் ரியாக்ஷனை மாற்றி விஜய்க்குமே இந்த ஐடியா இருக்க மாதிரி சொன்னாலும் சொல்லிடுவாங்க. நம்ம எம்மனை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே நம்ப முடியாது, எதையுமே நம்ப முடியாது. பட் பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு ரியாக்ஷன், விஜயோட ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீட்டை வீக்காக தான் வாங்குவாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் ஆனால் வந்து சடனாக நடக்காது. பல போராட்டங்களுக்கு பிறகு, பல சண்டைகளுக்கு பிறகு நடக்கும் நினைக்கிறேன். போகிறத பார்த்தா அடுத்த ட்ராக் அப்படி தான் மூவ் பண்ணுவாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.